திமுக கூட்டணியில் தற்போது உள்ள கட்சிகளை தக்கவைக்க முதல்வர் ஸ்டாலின் முயன்று வருகிறார். அதேபோல் அதிமுக கூட்டணியை பலப்படுத்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும், கூட்டணியில் உள்ள பாஜக தலைவர்களும் முயற்சிக்கின்றனர். அதேபோல் விஜயும் தனது தலைமையில் கூட்டணி அமைக்க காய் நகர்த்தி வருகிறார். வழக்கம் போல் சீமான் தனித்து களமிறங்குவதாக அறிவித்துள்ளார். திமுக மற்றும் அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சீமான் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து வருகிறார். விஜய் கூட்டணிக்காக காத்து நிற்கிறார். இதனால் தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் தமிழக சட்டசபை தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போது அது பற்றி முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்களான சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி ஆகியோர் தமிழகம் வருகை தர உள்ளதாக கூறப்படுகிறது. அவர்கள் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஆயத்த பணிகள், பாதுகாப்பு பணிகள் குறித்து பல்வேறு துறையினருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். அதன் பிறகு தமிழக சட்டசபை தேர்தல் தேதி மார்ச் மாதம் தொடக்கத்தில் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது.